குவிட் அண்ட் டெலிவர் ஒரிஜினல் சூட்டு ஃபைலிங் ப்ரொசீஜர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பிளைண்ட் போடுறோம், அப்புறம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் போடுறோம், அப்புறம் வெரிஃபைட் அஃபிடவிட் போடுறோம். இதோடு சேர்ந்து ப்ரூஃப் அஃபிடவிட்டாக போடணும். அந்த ப்ரூஃப் அஃபிடவிட் வந்து 1 பேஜ் ப்ரூஃப் அஃபிடவிட்டாக இருக்கணும். ஓகேவா? கதையாக எழுதக்கூடாது. 1 பேஜ் ப்ரூஃப் அஃபிடவிட் தான் போடணும். இதை வந்து அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் தி கேஸ், அட் த டைம் ஆஃப் இன்ஸ்டிடியூட்டிங் த கேஸ் தான் வந்து நம்ம இந்த 1 பேஜ் ப்ரூஃப் அஃபிடவிட்டை போடணும். இது போட்டால் தான் கேஸ் நம்பர் ஆகும், இல்லைனா ரிட்டர்ன் ஆகிடும். கரெக்டுங்களா இல்லையா? இந்த 1 பேஜ் ப்ரூஃப் அஃபிடவிட்டில் ப்ரொவிஷன் ஆஃப் லா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து அந்த சொத்துக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருப்பீங்க, இபி பில் கட்டியிருப்பீங்க. கரெக்டுங்களா இல்லையா? அந்த வீடு எந்த தான் சார், அந்த வீட்டில் தான் டெனண்ட் குடியிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு அவர் வாடகை கொடுக்கல, ஆனால் நான் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரசீதை நீங்கள் வந்து கோர்ட்டில் ஒரு ஆவணமாக தாக்கல் பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கலர் ஃபோட்டோ எடுங்க. கலர் ஃபோட்டோ எடுத்து அதையும் ஆவணமாக தாக்கல் பண்ணுங்கள். கரெக்டுங்களா? இப்போ வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் குவிட் அண்ட் டெலிவர் போடுவீங்க. உங்களோட டெனண்ட் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறான், டெனண்ட் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னும்போது நம்ம வந்து குவிட் அண்ட் டெலிவர் சூட்டு போட்டு அவரை எவிக்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் டெனண்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, வந்து ஒரு படி அவர் புத்திசாலி இல்லையா? புத்திசாலி தானே நமக்கு அமையுவாங்க, நமக்கு முட்டாள்கள் அமைய மாட்டாங்க. நமக்கு ஓகே, நம்மளுடைய எதிராளி எப்படி இருப்பாங்கன்னா, பணம் இருக்கிறவனாக இருப்பான், ஆள் பலம் இருக்கிறவனாக இருப்பான், அரசியல் பலம் இருக்கிறவனாக இருப்பான், செல்வாக்கு இருக்கிறவனாக இருப்பான். அவனை தான் தேடி கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வாடகைக்கு வைப்போம். கடைசியில் அவன் வாடகை கொடுக்க மாட்டான், வீட்டையும் காலி பண்ண மாட்டான், நம்மளை கண்ட மாதிரி ஏசுவான், நம்ம வீட்டு பெண்களை ஏசுவான். நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்போம். கரெக்டுங்களா? இப்போ ஒரு படி மேலே போய் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சூட் ஃபார் பர்மனெண்ட் இன்ஜங்ஷன் அவர் ஃபைல் பண்ணுவார் சிவில் கோர்ட்டில். இது போல் வந்து என்னை வந்து வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கிறாங்க, என்ன அடியாட்களை வச்சு, போலீஸை வச்சு என்னை காலி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சட்ட முறைப்படியன்றி வேறு எந்த முறையிலும் என்னை காலி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூட் ஃபார் பர்மனெண்ட் இன்ஜங்ஷன் வந்து அவர் ஃபைல் பண்ணுவார். யார்? டெனண்ட்டு. அப்போது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் உங்களுடைய சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் போடுறீங்க. உங்களுடைய சொத்து டாக்குமெண்ட்டு, அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டா, அந்த ஈசி இதெல்லாம் போடுறீங்க. அதோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க வந்து ஒரு சூட் ஃபார் பர்மனெண்ட் இன்ஜங்ஷன் அவங்க போட்டிருந்தாங்கன்னா, அந்த கேஸ் வந்து அந்த கோர்ட்டில் வந்திருக்கும். அது நம்பர் ஆகி அந்த பிளைண்ட் காப்பி உங்கள் கையில் இருக்கும். அதையும் ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணோம், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் சேர்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, மெமோ ஆஃப் வேல்யூவேஷன். சரிங்களா? மெமோ ஆஃப் வேல்யூவேஷன்றது தனியாக ஒன்றத்தை ரெடி பண்ணணும். சரிங்களா? அதாவது ஆப்பரண்ட் பார்ட்டி டெனண்ட் வந்து ஒரு சூட் ஃபார் பர்மனெண்ட் இன்ஜங்ஷன் வந்து அவங்க கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அது கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு நம்பர் ஆகிருக்கும். அந்த பிளைண்ட் காப்பி நம்மளுக்கு வந்து அவங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பிளைண்ட் காப்பியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் ஒன்று போடணும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, வந்து எந்த செக்ஷனுக்கு கீழே கோர்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு தான் அதில் இருக்கும். ஓகேவா? மெமோ ஆஃப் வேல்யூவேஷன்றது வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன இருக்கும், கோர்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம், எந்த ப்ரொவிஷன் ஆஃப் லாவுக்கு கீழே இவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கும். மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் என்கிட்ட இருக்குது, தேவைன்னா வாங்கிக்கோங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன்லைனில் கோர்ட் ஃபீஸ் பே பண்ணுவோம். கோர்ட் ஃபீஸ் பே பண்ணோடனே அது ஒரு செலான் அது வந்து கொடுக்கும், ரெசிப்ட் மாதிரி ஒன்று கொடுக்கும். அதான் செலான்னு ரெசிப்ட்டு. சார் அது செலான் கிடையாது சார், அது ரெசிப்ட் சார், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க சார். சரிங்க, அது செலானாக இருக்கட்டும், அது ரெசிப்டாக இருக்கட்டும். ஓகேங்களா? அதாவது என்னென்னா, இல்லை சார், பணம் கட்டினதுக்கு பேர் ரெசிப்ட் சார், செலானுக்கு வேறு மீனிங் சார். டிக்ஷனரி எடுத்து பாருங்களேன். நான் டிக்ஷனரி எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் இங்கே 100 கேஸ் நடத்திட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து இட் வில் கிவ் யூ அ ரெசிப்ட். அது ஒரு ஒயிட் பேப்பரை கொடுக்கும், ஒரு பார் கோடு வச்சு கொடுக்கும். அது நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ ஆன்லைனில் எவ்வளோ கோர்ட் ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் கோர்ட் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதையும் எடுத்து நீங்கள் கோர்ட் கட்டிலையும் ஒன்று வச்சுக்கணும், கோர்ட்டுக்கும் ஒன்று கொடுக்கணும். கரெக்டுங்களா? மெயினாக அதை பிரிண்ட் எடுத்து நம்முடைய கேஸ் பண்டிலில் கட்டி வைக்கணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸ் அப்படின்னு ஒன்றத்தை ரெடி பண்ணணும். எல்லாமே ஃபார்மேட் என்கிட்ட இருக்குது, கேளுங்க, நான் அமுச்சு கொடுக்குறேன். மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸ்லாம் என்னதுன்னா, நம்ம கோர்ட்டுக்கு வக்காலத்துக்கு எவ்வளோ கட்டியிருக்கிறோம், ப்ராசஸுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம்,
சரிங்களா? வக்காலத்து எவ்வளோ கட்டியிருக்கிறோம், ப்ராசஸ் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்லாம் சிலது போட்டிருப்போம். கோர்ட்டுக்கு ஒரிஜினல் தான் தாக்கல் பண்ணணும். ஒரிஜினல் தாக்கல் பண்ண முடியலன்னா சர்டிஃபைடு காப்பியை போடுங்க. டாக்குமெண்ட்ஸ் மார்க்கிங் பண்ணும்பொழுது அன்றைக்கி போய் ஒரிஜினலை கொண்டு போய் கண்ணில் காட்டுங்க ஜட்ஜுக்கு. அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஏதாவது நீங்கள் ஃபைலிங் பண்ணும்பொழுது டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஜெராக்ஸ் டாக்குமெண்ட் போடுறீங்கன்னா ஒன்றுத்துக்கும் 5 ரூபா நம்ம ஸ்டாம்ப் ஓட்டுவோம் முன்னாடியெல்லாம். ஓகேவா? அந்த ஜெராக்ஸ் டாக்குமெண்ட் தலைமையிலேயே 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டுவோம். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் அந்த மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸுன்றது. அதை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன் எல்லாத்தையுமே. அது கண்ணில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வக்காலத்து ஃபைல் பண்ணணும். ஓகேவா? சார் என்ன சார் நீங்கள் அப்படியே தலைகீழாக சொல்கிறீங்க, வக்காலத்துன்றதை முதல்ல ஃபைல் பண்ணணும், முதல்ல அதான் நீங்கள் சொல்லணும். அதை விட்டு கடைசியில் சொல்கிறீங்க. நான் எப்போ வேணால் சொல்லுவேன், இது ஏன் இஷ்டம், என்னோடய வீடியோ, என்னுடைய நாலேஜ். ஓகேவா? இஷ்டம்னா பாருங்கள், கஷ்டம்னா கிளம்பிடுங்க. கரெக்டுங்களா? ஆர்டர் படி தான் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. சரியா? ஸோ வக்காலத்து உங்களுக்கு தெரியும், அட்வொகேட் வெல்ஃபேர், கிளர்க் வெல்ஃபேர், அதை போடுங்க. அதை ஒட்டுங்க, 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டுங்க. பிஃபோர் மீ கையெழுத்து வாங்குங்க. ஆல் த கவுன்சில்ஸ் சைன் பண்ணுங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸில் எவ்வளோ ரூபா ஃபீஸ் கட்டணும், ஏன்னா அந்த பார்ட்டி எங்கே இருக்கிறாரு, அவருடைய ஏரியா எங்கே இருக்குது, அந்த ஏரியாவுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் கட்டணுன்றதை நாசிர் செக்ஷனில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ ஒரு ப்ராசஸை எடுத்து ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணி அதை ஆன்லைனில் அப்லோடு பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாமே ஆன்லைன் அப்லோடு தான். ஓகேங்களா? இப்போதைக்கு கோர்ட் ஆஃப்லைன்னு சொல்லியிருக்குது. நாளைக்கு ஆன்லைன் வந்துச்சுன்னா, ஏன்னா ஆஃப்லைன்னா நம்ம ப்ராசஸை பிரிண்ட் எடுத்து அதில் எழுதுவோம், அட்ரஸ்லாம் எழுதி நாசிரில் போய் எவ்வளோ 30 ரூபா கட்டணுமா 40 ரூபா கட்டணுமான்னு கேட்டு அந்த 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு நம்ம வந்து ஸ்டாம்ப் ஓட்டுவோம். ஆன்லைன் ப்ராசஸ்னால் நம்ம அதே ப்ராசஸை வந்து நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி ஆன்லைனில் அப்லோடு பண்ண போகிறோம். ஆன்லைனில் ஃபீஸ் கட்ட போகிறோம். இவ்வளோ தான் விஷயம். சம்மன் காப்பி இப்போ தான் என் ஸ்டெப்புன்றாங்க. அது என் ஸ்டெப் எனக்கு என்ன புரியல. நம்ம வந்து சம்மனை போய் நாசிரில் போய் சம்மன் ஃபைல் பண்ணுவோம். சரிங்களா? அவங்க நாசிரிலேருந்து 3 காப்பி சம்மன் கொடுப்போம். அதை வந்து நாசிர் செக்ஷன் வந்து அவங்களுக்கு அனுப்புவாங்க. பெயிலிஃபை வச்சு அவங்க அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன மேட்ரு அப்படின்னா, மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் 1 கண்டிப்பாக வச்சு ஆகணும். அது என்கிட்ட இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் மெமோ ஆஃப் கோர்ட் ஃபீஸ் 1. ஓகேவா? அதுக்கப்புறம் வக்காலத்து 1. அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ்ஸு சம்மனு. ஓகேவா? ஒரு ப்ராசஸ்ஸு சம்மன் காப்பி 3. ஆஃப்லைனாக இருந்தால் 3. ஓகேவா? ஒரு ஆளுக்கு 3 காப்பி. அதாவது கோர்ட்டுக்கு 1, பார்ட்டிக்கு 1. ஓகேவா? இன்னொன்று எதுக்குன்னு எனக்கு தெரியலப்பா. நமக்கு விஷயம் தெரியலன்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா? நான் தெரியலன்றவனை நீங்கள் மறுபடியும் அடித்து என்ன பண்ண போகிறீங்க? போய் எனக்கு தெரியலப்பா, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அடுத்தவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆன்லைன் ஃபைலிங் நம்ம பண்ணுவோம். இதை வச்சு தான் நம்ம ஆஃப்லைன் ஃபைலிங்கும் பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி கேஸ் வந்து நம்பர் ஆகும். இப்போ ஆன்லைனில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 3 நாளில் நம்பர் ஆகிடும். சரிங்களா? அதாவது ப்ராப்பராக கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வக்காலத்து வைக்கணும், அப்புறம் மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் வைக்கணும், அப்புறம் மெமோ ஆஃப் கோர்ட் ஃபீஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் பிளைண்ட் வைக்கணும், அப்புறம் வெரிஃபைடு அஃபிடவிட் வைக்கணும், அதுக்கப்புறம் 1 பேஜ் ப்ரூஃப் அஃபிடவிட் வைக்கணும். ஆல் த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பண்டில். ஓகேங்களா? ஸோ மெமோ ஆஃப் வேல்யூவேஷனு, அதுக்கப்புறம் வந்து அந்த பேர் என்ன, மெமோ ஆஃப் கோர்ட் ஃபீஸு, ஒன்றுத்துக்கும் தனியாக டாக்கெட்டு போடுங்க. அதாவது இப்போ மெமோ ஆஃப் வேல்யூவேஷன் பிரிண்ட் எடுக்கிறீங்க, பின்னாடி டாக்கெட்டு. மெமோ ஆஃப் கோர்ட் ஃபீஸ் எடுக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு டாக்கெட்டு. பிளைண்ட் எடுக்கிறீங்க, பிளைண்ட்டுக்கு பின்னாடி ஒரு டாக்கெட்டு. அப்புறம் வெரிஃபைடு அஃபிடவிட்டு, அதுக்கு பின்னாடி ஒரு டாக்கெட்டு. அப்புறம் வந்து 1 பேஜ் ப்ரூஃப் அஃபிடவிட், அதுக்கு பின்னாடி ஒரு டாக்கெட்டு. அர்ஜென்ட் பெட்டிஷன் ரெடி பண்ணுறீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு டாக்கெட்டு. அர்ஜென்ட் பெட்டிஷன் கூட வர்ற ஒரு அஃபிடவிட்டுக்கு டாக்கெட்டு தேவையில்லை. எல்லாத்தையும் தனித்தனியாக தைக்கணும். ஓகேவா? நம்ம ஆஃப்லைனில் எல்லாத்தையும் தனித்தனியாக தைச்சி சம்மன் 3 காப்பி வைப்போம், ப்ராசஸ் வைப்போம், வக்காலத்து வச்சு இதெல்லாத்தையும் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 காப்பி. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும், நம்ம கட்டில் ஒரு காப்பி வேணும், ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 3 காப்பி. இது எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்தா தான் அது நம்பர் ஆகும். ஸோ அப்போ நம்ம சில கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓப்பன் கோர்ட்டில் கொடுத்துருவாங்க காலையில் 10:30க்கு. சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, பாக்ஸ் வைப்பாங்க. அந்த பாக்ஸில் போட்டுட்டாலும், அர்ஜென்ட் பெட்டிஷனோட வச்சு பாக்ஸில் போட்டாலும் அது நம்பர் ஆகும். கரெக்டுங்களா இல்லையா? அது அந்தந்த கோர்ட்டை பொறுத்தது. இப்போ திருப்பூர் கோர்ட்னா சார் எல்லாத்தையும் கொண்டு போய் காலையில் 10:30 கொடுத்துருங்க சார், காலையில் 10:30க்கு பிராதில் கொடுத்துருங்க. நம்ம காலையில் 10:30க்கு பிராதில் கொடுத்துருவோம். அதை வந்து ஜட்ஜ் வாங்கி சைன் பண்ணுவாங்க. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கலி ஹெட் கிளர்க்கு வரும். ஹெட் கிளர்க்கு வந்து அதை வாங்கி பார்த்துட்டு ஒரு 12 மணிக்குள்ளே இல்லை 3 மணிக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ரிட்டர்ன் போடுவாங்க, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஒவ்வொரு விஷயமும் நான் கொடுக்குறது வெறும் இன்புட்டு மட்டும்தான்.
ஓகேங்களா? நான் உங்களுக்கு கண்ணில் தான் சாப்பாடு காமிக்கிறேன். நீங்கள் தான் நிஜமான சாப்பாடை வாங்கி சாப்பிடணும். கரெக்டுங்களா? கண்ணில் சாப்பாடு பார்த்தா வயிறு ரொம்பாது. நான் கொடுக்கறது வெறும் இன்புட்டு. நான் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு சம் கைண்ட் ஆஃப் நாலேஜ். இந்த நாலேஜை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இந்த நாலேஜை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும். அப்போ நீங்கள் பெரிய என்ன சொல்கிறது, இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் ஆகலாம் ஒரு மேட்டரில். இவ்வளோ தான் விஷயம். சரிங்களா? இப்போ ஆன்லைன் ஆகிடுச்சுல எல்லாமே. ஸோ அதனால் நான் வந்து ஆன்லைனை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஆன்லைன் வந்து கொஞ்சம் சிட்டி சிவில் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு 3 நாள் 4 நாளில் நம்பர் ஆச்சு. கரெக்டுங்களா? சரி, ஓகே. அப்புறம் நீ என்னப்பா ஆன்லைனை வந்து சப்போர்ட் பண்ணுறியான்லாம் கேட்காதீங்க. ஓகேவா? எல்லாருடைய முடிவும் தான் என்னுடைய முடிவும். கரெக்டுங்களா? ஆன்லைன் ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்ற எல்லாருக்கும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ஆன்லைன் ரொம்ப கஷ்டம், ஒன்றும் பண்ண தெரில எங்களுக்கு. நமக்கு பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? ஆன்லைனில் ஒரு முறை பண்ணணும், ஆஃப்லைனில் ஒரு முறை பண்ணணும். அதனால தான் ஆன்லைன் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் போராட்டம் பண்ணி இப்படி ஸ்கெப்ட் இன் அபேயன்ஸு. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்மன் அனுப்புறதுன்றது ப்ராப்பராக அனுப்பணுங்க. ஓகேங்களா? சம்மன் வந்து கரெக்டாக போகலைன்னா அப்புறம் வந்து அது என்ன சொல்கிறது, கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட ஜட்ஜ் வந்து ஃப்ரெஷ் சம்மன் டு டிஃபெண்டன்ட் தான் எழுதிட்டு இருப்பாங்க. ஏன்னா ப்ராப்பராக வந்து அந்த சம்மன்றது சர்வ் ஆகணும். ஸோ ப்ராப்பராக சம்மன் சர்வ் ஆகணும்னா நம்ம தான் சம்மன் காப்பியை கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கணும். ப்ராசஸுக்கு கரெக்டாக ஸ்டாம்ப் ஒட்டணும். கரெக்டுங்களா? போஸ்டல் கார்டு, ஏடி கார்டெல்லாம் வச்சு பிளைண்ட் காப்பி எக்ஸ்ட்ரா. புரியுதுங்களா சொல்கிறது? இப்போ வந்து என்னென்னா, நம்ம ஆஃப்லைன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பிளைண்ட்டே ஒரு 3 காப்பி வைப்போம் கோர்ட்டுக்கு. ஒரு ரியல் பிளைண்ட் ஒன்று வைப்போம். அதில் சில டிஃபெக்ட்ஸ் வரும். அந்த டிஃபெக்ட் அவங்க கம்ப்ளை பண்ண சொல்லுவாங்க. கம்ப்ளை பண்ண உடனே க்ளீன் காப்பி வைக்க சொல்லுவாங்க. அந்த க்ளீன் காப்பியை அந்த மெயின் பிளைண்ட்டோடு வச்சு தைக்க சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு அப்படின்னா கூட, ஆன்லைன் ஆனதுக்கப்புறம் எப்படின்னு தெரில. ஏன்னா ஆன்லைன் இப்போ தான் புதுசாக வந்திருக்குது. கரெக்டுங்களா? நமக்கு அவ்வளோக்கு பழக்கம் கிடையாது. எந்த அட்வொகேட்ஸுக்கும் ஆன்லைன் அந்தளவுக்கு தெரியாது. எல்லாம் ஆஃப்லைன் தான். கரெக்டுங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், இப்போ வந்து கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நீங்கள் வந்து வக்காலத்தை வந்து கேஸ் என்றைக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்களோ அன்றைக்கி வக்காலத்தை போடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் ஏற்கனவே வக்காலத்து போட்டோமே, எல்லாம் ஆன்லைனில் போட்டோமே. எல்லாமே நம்ம ஆன்லைனில் போட்டாலுமே நம்ம ஆஃப்லைன் காப்பி ஒரு கட்டு ரெடியாக கையில் ஒன்று வச்சுக்கணும். சப்போஸ் கோர்ட்டில் கேட்குறாங்கன்னா நம்ம டக்குன்னு அப்போ கொடுக்கணும். நான் தான் கோர்ட்டில் ஆன்லைனில் போட்டேன்னு நீங்களே பிரிண்ட் எடுத்துக்கோங்கன்றதெல்லாம் பேச்சு கிடையாது. ஓகேவா? நம்ம கையில் 3 கட்டு ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஒன்று நமக்கு, ஒன்று ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு, ஒன்று கோர்ட்டுக்கு ரெடியாக வச்சுக்கணும். கோர்ட்டு கேட்கும்போது டக்குன்னு எடுத்து கொடுத்துடணும். ஓகேவா? இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த சம்மன் வந்து சரியாக போகலை அப்படின்னா நமக்கு கேஸ் டிலே ஆகும். ஆனால் நம்ம சைடில் தான் தப்பு இருக்குது. நம்ம தான் வந்து பார்ட்டியுடைய பக்கா அட்ரஸ்லாம் எழுதி ப்ராப்பராக சம்மனு ப்ராசஸ்லாம் போட்டு அந்த ஸ்டாம்ப்லாம் ஒட்டணும். அந்த ஏடி கார்டு அந்த போஸ்டல் இதெல்லாம் வச்சு முன்னாடிலாம் போஸ்டல் 30 ரூபா ஒட்டினா போதுன்னு இருந்தது. இப்போ நிறையா இந்தியா போஸ்ட் வந்து ரேட்டு ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 70 ரூபா 80 ரூபா கட்டினாலும் பத்தலை, 100 ரூபா கட்டுன்றாங்க. நம்ம 100 ரூபாய்க்கு உண்டான ஸ்டாம்ப்பு வந்து போஸ்டல் ஸ்டாம்ப் அதில் ஒட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? இதெல்லாம் ஏன் சார் ஒட்டி கொடுக்குறீங்க, அதான் என் ஸ்டெப் வந்துருச்சு இல்லை அப்படின்றாங்க. அது என் ஸ்டெப்னா எனக்கு என்னன்னு தெரிலங்க. ஓகேங்களா? ஏன்னா என் ஸ்டெப்னு ஏதோ ஒன்று புதுசாக வந்திருக்குது. அது என்னன்றதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. விளக்கமாக விலாவாரியாக சொல்ல மாட்டாங்க. விளக்கமாக விலாவாரியாக யாருமே வாயை திறந்து சொல்லலைன்னா அப்புறம் எப்படிங்க எல்லாருக்கும் தெரியும்? அதான் உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு ஈஸியாக கேவலப்படுத்திட்டு போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. அதாவது நம்ம பிஎல் படிச்சுட்டு கவுன் போட்டு கோர்ட்டுக்கு வந்து நம்ம ஜட்ஜிகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சப்ஜெக்ட் மேட்டரை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெஞ்சுக்கில் இருக்கும், ரெக்கார்டில் இருக்கும், என் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க. என் ஸ்டெப்னா என்னது அதை சொல்ல மாட்டாங்க. கரெக்டுங்களா? அது இப்படி தான் சார், அதுதான் சார், இதுதான் சார்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு போயிடுவோம். கடைசி நமக்கு தெரியாமே போயிடும். இது வரைக்கும் எனக்கு என் ஸ்டெப்னா எனக்கு என்னன்னு தெரியலப்பா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கேஸ் வந்து டிலே ஆகுது சார். என்ன சார் டிலே ஆகுது அப்படின்னா வந்து கோர்ட்டில் ஜட்ஜஸ் சில நேரங்களில் லீவ் எடுக்கலாம். நியூ இயர் ஹாலிடேஸ் வருது, பொங்கல் ஹாலிடேஸு, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸு, நவராத்திரி பூஜா ஹாலிடேஸ் வரும். அப்போல்லாம் கோர்ட் லீவு. ஜட்ஜு சில நேரத்தில் கேஷுவல் லீவில் போவாங்க, மெடிக்கல் லீவில் போவாங்க, ஏர்ன்டு லீவில் போவாங்க. ஜட்ஜஸ் ஆன் டியூட்டி அப்படின்வாங்க. ஆன் டியூட்டினா வேறு கோர்ட்டுக்கு போவாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி டைம்லலாம் கேஸ் டிலே ஆகத்தான் செய்யும். கேஸ் இழுத்துன்னு தான் போகும். அதுக்கு வந்து வக்கீல் வந்து பொறுப்பாக மாட்டார். ஓகேங்களா? ஸோ கோர்ட்டு வந்து நியூ இயர் ஹாலிடே, பொங்கல் ஹாலிடே, கிறிஸ்மஸ் ஹாலிடே, நவராத்திரி ஹாலிடேனா அதுக்கு கோர்ட் என்ன பண்ணும்? ஜட்ஜு கேஷுவல் லீவில் போயிட்டாங்க, மெடிக்கல் லீவில் போயிட்டாங்க, ஏர்ன்டு லீவில் போயிட்டாங்கன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும் பார்ட்டிஸ். கரெக்டுங்களா? சில கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் இருக்க மாட்டாங்க, இன்சார்ஜ் ஜட்ஜு தான் இருப்பாங்க. இன்சார்ஜ் ஜட்ஜு டெய்லி வந்து உட்காந்தா பரவாயில்ல. ஓகேவா? இப்போ நான் அம்பத்தூரில் போகும்போது பூந்தமல்லி கோர்ட்டு ஜட்ஜு தான் வந்து அம்பத்தூரில் வந்து உட்காரணும். டெய்லி வந்து உட்கார முடியாது. பூந்தமல்லி கோர்ட்டு ஜட்ஜு வந்து அம்பத்தூரில் வந்து உட்காராங்கன்னா 7 நாளுமா வந்து உட்கார முடியும்? வியாழக்கிழமை வருவாங்க, இல்லை செவ்வாய்க்கிழமை வருவாங்க, இல்லை புதன்கிழமை வருவாங்க. வாரத்தில் 2 சிட்டிங், வாரத்தில் 3 சிட்டிங் அப்படின்னா அப்போ கேஸ் இழுத்துன்னு தான் போகும். அதுக்கெலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த டிலேவை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு.